ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்டம் சமையல். இன்னைக்கு நம்ம வாழைப்பு கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு வாழைப்பூவை வெட்டி வச்சுருக்கேன். அது கருப்பு கலராக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். ஒரு கப் முருங்கைக்கீரை, உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், மிளகாய்த்தூள், 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சோடனே சீரகத்தை போடணும். இப்போ சீரகத்தை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இந்த வாழைப்பூ அதில் போட்டுருவோம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். எண்ணெயிலே நல்லா வெந்துச்சு. அதுவும் கொஞ்சம் தண்ணி இதில் நம்ம இப்போ தண்ணியில் போட்டு வச்சுக்கிறனால அந்த தண்ணி நல்லா வேகுது. அதில் எண்ணெயே நல்லா வெந்துருக்குது. இதோட நம்ம இந்த மல்லிகை வச்சுக்கலாம். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். கீரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பைத்தம்பருப்பை இதில் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு லைட்டாக அதில் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.
கீரை அந்த வாழைப்பூ எல்லாம் வந்து அந்த பருப்போடு சேர்ந்து சூப்பராக ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு. இதை நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை சாதத்தோடு பசஞ்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வாழைப்பூசை கலந்துருக்கிறது கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.